குக் வித் கோமாளி சீசன் 5 ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் குக் வித் கோமாளியை 4 சீசன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மேசன்ஸும் 4 சீசனாக ஜட்ஜாக இருந்த வெங்கடேஷ் பட்டும் விஜய் டிவியை விட்டு விலகி சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற புது ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவும் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஜட்ஜா இருக்காரு. 4 சீசனா வெங்கடேஷ் பட்டை எல்லாரும் ஜட்ஜா பார்த்ததுனால மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஷோக்கு எந்த அளவுக்கு செட் ஆவாருன்ற எதிர்பார்ப்புல நிறைய பேர் இந்த ஷோவை பார்த்தாங்க. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வராருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டும் ரொம்ப சைலண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த எபிசோட்ல எல்லாம் எல்லாருக்கூடையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாலும் வெங்கடேஷ் பட்டோட ஃபேன்ஸ் நிறைய பேர் செஃப் வெங்கடேஷ் பட்டை ரொம்ப மிஸ் பண்றோம், வெங்கடேஷ் பட் இல்லாம ஷோ நல்லாவே இல்லைன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் வெங்கடேஷ் பட்டியும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல செஃப் வெங்கடேஷ் பட்டை பத்தியும் குக் வித் கோமாளி சீசன் 5 பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோல இருந்து கால் பண்ணி குக் வித் கோமாளி ஷோக்கு ஜட்ஜா வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் நிறைய முக்கியமான பெரிய கல்யாணத்துக்கு கமிட் ஆகியிருக்கேன், அதோட டேட்ஸ் கிளாஷ் ஆகாம பாத்துக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோவை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேட்டேன். இந்த ஷோக்கு நான் தகுதியா இருக்குன்னு என்ன நானே வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷோக்கு ஓகே சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணியெல்லாம் பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரொம்ப பதட்டத்தோட தான் பண்ணியிருந்தேன். ஆனால் டீம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நான் எப்படி இதில் ஃபன் பண்ண போறேன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. எதனால நான் கிட்டத்தட்ட 22 வருஷம் ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ்லேயே இருந்துட்டேன். ஆனால் இப்போ ஷோவில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போலாம் எப்படா ஷூட்டிங் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கு. அப்புறம் இன்னொரு ஜட்ஜை ரீப்ளேஸ் பண்ணி தான் நான் வரப்போறேன்னு அவங்க என்கிட்ட சொல்லலை. நானும் அதை பற்றி அவங்க கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். யாரும் யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் தான், நான் தான். ஸோ நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. நான் அவரை நேரில் மீட் பண்ணது கூட கிடையாது. அவர் ஒரு பெரிய லெஜண்ட்னு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த ஷோவில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நம்ம என்ன கற்றுக்கலான்றதை தான் பார்க்குறேன். அப்படி தான் போயிட்டு இருக்கு. யார் கூடயும் கம்பேரிசன் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜோட அந்த இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.